أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்ரவேலர்கள் ஒரு வரலாற்று பார்வை என்ற தலைப்பின் கீழாக நேற்றைய தினம் இஸ்ரவேலர்களின் வரலாறை அறிவதின் முக்கியத்துவம் என்ன, மார்க்கம் இஸ்ரவேலர்களின் வரலாறை நமக்கு எந்த அளவிற்கு நினைவூட்டுகிறது, அதனுடைய முக்கியத்துவத்தை தெரிவிக்கிறது என்ற தகவல்களை நாம் நேற்றைய தினம் அறிந்தோம். இன்றைய தினம் இந்த இஸ்ரவேலர்கள் யார், அவர்களுடைய பயணம் எங்கே தொடங்குகிறது என்பதை பற்றி அறியவிருக்கிறோம். முதலாவதாக இந்த இஸ்ரவேலர்கள் திருமறை குர்ஆனிலே பனு இஸ்ராயில் என்று இவர்களை இறைவன் குறிப்பிடுகிறான். இஸ்ராயிலின் மக்கள், இஸ்ராயிலின் சந்ததியினர் என்ற கருத்திலே பனு இஸ்ராயில் என்ற அரபு பதத்தில் இறைவன் திருமறை குர்ஆனிலே இவர்களை பற்றி பேசுகிறான். கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட இடத்தில் இந்த பனு இஸ்ராயில் என்ற வார்த்தை குர்ஆனிலே இடம்பெறுகிறது. இவர்களுடைய வரலாறு குர்ஆனிலே பெரும்பகுதி இடம்பெற்றாலும் இந்த பனு இஸ்ராயில், இஸ்ராயிலின் மக்கள் என்ற வார்த்தை குர்ஆனின் 40க்கும் மேற்பட்ட இடத்தில் இடம்பெறுகிறது. இஸ்ராயிலின் மக்கள் இவர்கள்தான் பனு இஸ்ராயில், இஸ்ரவேலர்கள், இஸ்ராயிலின் சந்ததியினர் என்று திருமறை குர்ஆனின் வரலாறுகளில் நமக்கு நினைவூட்டப்படுகிறார்கள். பொதுவாக யூதர்கள், கிறிஸ்தவர்கள் என்று இஸ்லாத்துக்கு முன்பு இருந்த சில கொள்கைகளை, அவர்களுக்கு நாம் மாறு செய்ய வேண்டும் என்ற கட்டளைகளை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். இந்த யூதம், கிறிஸ்தவம் என்பது அவர்களுடைய கொள்கையை அடிப்படையாக வைத்து அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஏகத்துவம் என்ற லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஓரிரை கொள்கை விட்டு அவர்கள் தடம் புரண்ட பிறகு அவர்களுடைய பண்பை குறித்து அவர்களுக்கு சூட்டப்பட்ட, அவர்களாக சூட்டிக்கொண்ட ஒரு பெயர்தான் யூதம், கிறிஸ்தவம் என்பது. இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் பனு இஸ்ரவேலர்களில், இஸ்ராயிலின் சந்ததிகளில் ஒரு அங்கமாக இருக்கிறார்களே தவிர பனு இஸ்ரவேலர்கள் என்றாலே மொத்தத்துக்கு அவர்கள் யூதர்கள், மொத்தத்துக்கு அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் இந்த இஸ்ராயிலின் சந்ததிகளில் பல நபிமார்கள் இருந்திருக்கிறார்கள், ஏகத்துவத்தை போதித்தவர்கள் இருந்திருக்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்கள் இருந்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் கூட நாம் பல வரலாறுகளை, பனு இஸ்ரவேலர்களுடைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது அதில் பல நல்ல மக்களுடைய வரலாறும் அல்லாஹ்வின் வழியில் நின்ற பல மக்களுடைய செய்திகளும் நமக்கு எடுத்து கூறப்பட்டிருக்கிறது. அப்ப பனு இஸ்ராயில் என்றாலே அவர்கள் யூதர்கள், பனு இஸ்ராயில் என்றாலே அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று நாம் ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளே இந்த பனு இஸ்ரவேலர்களை சுருக்கிவிட முடியாது. இந்த பனு இஸ்ராயில் என்றால் அது ஒரு குடும்ப பாரம்பரியத்தை குறிக்கின்ற சொல். இஸ்ராயிலுடைய பிள்ளைகள், இஸ்ராயிலுடைய சந்ததிகள் என்று ஒரு குடும்ப பாரம்பரியத்தை பற்றி பேசுகிறது. இந்த பாரம்பரியம் எங்கே துவங்குகிறது? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்கள், 2 மகன்கள், ஒன்னு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் பெயரு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னொரு பெயரை இறைவன் குறிப்பிடுகிற பொழுதுதான் இஸ்ராயில் என்று குறிப்பிடுகிறான்.
திருமறை குர்ஆனிலேயே இறைவன் இதை சூரத்துல் ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 93வது வசனத்திலே சொல்லுகிற பொழுது, குல்லு துஆமி கான ஹில்லன் லி பனி இஸ்ராயில், இஸ்ரவேலர் மக்களுக்கு எல்லா உணவும் ஹலாலானதாக இருந்தது. இல்லா மா ஹர்ரம இஸ்ராயிலு அலா நஃப்ஸிஹி, இஸ்ராயில் தனக்கு எதை ஹராமாக்கி கொண்டாரோ அதை தவிர மற்ற எல்லா உணவுகளும் இஸ்ரவேல மக்களுக்கு ஹலாலானதாக இருந்தது என்று அவர்களுக்கு இருந்த அந்த உணவு குறித்த ஹலால் ஹராம் செய்தியை இறைவன் எடுத்து சொல்லும் பொழுது, இஸ்ராயில் எதை ஹராமாக்கிக்கிட்டாரோ அது மட்டும்தான் அவர்களுக்கு தவிர்க்கப்பட்ட உணவாக இருந்ததே தவிர மற்ற எல்லா உணவுகளும் அவர்களுக்கு ஹலாலாக இருந்தது என்று குறிப்பிடுகிறான். அப்ப இஸ்ராயில் என்ற ஒரு நபரை பற்றி இறைவன் இந்த வசனத்தில் பேசுகிறான். இந்த இஸ்ராயில் யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்று நாம சொல்றோம். இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இஸ்ராயில் என்பதற்கு நேரடியாக குர்ஆன் வசனத்திலேயோ ஹதீஸிலேயோ சான்றுகள் இல்லை என்றாலும் புரிவதற்கு இடம்பாடு இருக்கக்கூடிய வகையில இறைவன் பல்வேறு வசனங்களில் பேசுகிறான். இஸ்ராயில்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இன்னொரு பெயர் தான் இஸ்ராயில் என்பதற்கு நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தான் இஸ்ராயில் என்று நமக்கு விளக்கம் கொடுக்கல. குர்ஆன் வசனத்திலேயும் அப்படி ஒரு வசனம் நமக்கு பார்க்க முடியல. ஆனாலும் மற்ற ஏனைய வசனங்களை இந்த பனு இஸ்ரவேலர்களுடைய பற்றி இறைவன் பேசுகின்ற குர்ஆன் வசனங்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது இவர்தான் இஸ்ராயில் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். ஏன்னா இந்த பனு இஸ்ரவேலர்களை பற்றி இறைவன் பேசுகிற பொழுது இவர்கள் ஒரு 12 கூட்டமாக 12 சமுதாயமாக பாரம்பரியமாக வந்தார்கள் என்பதை இறைவன் பேசுகிறான். இந்த பனு இஸ்ரவேலர்கள் அவர்களுக்கு மத்தியில் அந்த குடும்ப பிரிவுகள் இருக்குதுல, குடும்ப பாரம்பரியம் அது எத்தனை பிரிவாக இருந்தது என்பதை பற்றி அல்லாஹ் பேசுகிற பொழுது 12 பிரிவாக இருந்தார்கள். அதனாலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல அந்த பனு இஸ்ரவேலர் மக்கள் தண்ணீர் கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் நீரூற்றை வழங்குகிறான். எத்தனை நீரூற்றை வழங்குறான்னா 12 நீரூற்றை வழங்குகிறான். ஏன் 12 நீரூற்று வழங்குறான்? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு நீரூற்று, ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒவ்வொரு நீரூற்று என்று ஒரு குடும்பத்தை கவனித்து ஒரு ஊற்று என்று அல்லாஹ் வழங்குகிறான். அப்ப அந்த சமுதாயம் ஒரு 12 குடும்பமாக இருந்திருக்கிறார்கள், 12 வழியில் வந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை மற்ற ஏனைய வசனங்களில் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த 12 எங்க நம்ம அடைகிறதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்களின் எண்ணிக்கை 12. அப்ப இந்த கனெக்ஷன் நமக்கு குர்ஆன்ல இருந்தே கிடைக்குது. அப்ப இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளின் எண்ணிக்கை தான் 12ஆக இருக்கிறது என்பதிலிருந்தே இஸ்ராயில் என்றால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான், அவர்களைத்தான் இறைவன் இஸ்ராயில் என்று குறிப்பிடுகிறான் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த இஸ்ராயில் அப்படின்னா என்ன? இஸ்ராயில்ங்கிற வார்த்தை இது ஹீப்ரு மொழி வார்த்தை, அரபு கிடையாது. இஸ்ராயில்ங்கிற வார்த்தை இருக்குதுல்ல, இது அரபு மொழி வார்த்தை கிடையாது, அவர்களுடைய மொழியான ஹீப்ரு மொழி வார்த்தையாக இருக்கிறது. இந்த ஹீப்ரு மொழியில இந்த இஸ்ராயில் என்பதற்கு அல்லாஹ்வின் அடிமை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை சொல்றாங்க. நம்ம அப்துல்லாங்கிறோம்ல, அரபு மொழியில அப்துல்லான்னு பேர் சுட்டினா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் அடிமை. இது மாதிரி இஸ்ராயில் என்று ஹீப்ரு மொழியில இருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு அல்லாஹ்வின் அடிமை, இஸ்ரா அப்படின்னா அடிமை, எல் அப்படின்னா இறைவன், இறைவனுடைய அடிமை. இஸ்ரேல் அப்படின்னா இறைவனுடைய அடிமை அப்படிங்கிற ஒரு பெயர் தான் அவருக்கு சூட்டப்பட்டது என்பதை சொல்றாங்க. இன்னும் சில பேர் இந்த இஸ்ரேல் அப்படின்னா எல்லுனா இறைவன் தான், இஸ்ரே அப்படின்னா இறைவனுக்காக போரிடக்கூடியவர், இறைவனுக்காக ஒரு வீரராக நிற்கக்கூடியவர் என்ற ஒரு அர்த்தத்தையும் சொல்றாங்க. அப்ப எப்படி பார்த்தாலும் இறைவனுடைய வழியில் நின்றவர், இறைவனுடைய அடிமையாக இருந்தவர், இறைவனுக்கு அடிபணிந்தவர் என்ற ஒரு அர்த்தத்தை தான் இந்த இஸ்ராயில் என்ற ஒரு வார்த்தை நமக்கு தருகிறது. இஸ்ரேல் அப்படிங்கிற ஹீப்ரு மொழி வார்த்தையை அரபு மொழிக்கு மாற்றுகின்ற பொழுது இஸ்ராயில் அப்படின்னு என்ன செய்யப்படுகிறது? எழுதப்படுகிறது. இவருடைய பேரை தான் இன்னைக்கு நாட்டுக்கு வச்சிருக்கான். இஸ்ரேல் நாட்டுக்கு பேர் வச்சிருக்கிறான்ல, ஏன் அந்த பெயரை இன்றைக்கு வைத்திருக்கிறான்னா இஸ்ரேல் அப்படின்ற இவருடைய பெயரை தான். இஸ்ராயில் நாம் அரபுல படிக்கிறோம், இந்த அரபில் நாம் படிக்கின்ற இந்த வார்த்தையை ஹீப்ரு மொழியிலே படிப்பதாக இருந்தால் இஸ்ரேல் அப்படின்னு தான் படிக்கணும். இவருடைய யாக்கூப் நபியினுடைய பெயரை தான் இவர்கள் இன்றைக்கு இஸ்ரேல் என்கின்ற நாட்டுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க? சூட்டி இருக்கிறாங்க. அப்படி சூட்டுனா அவர்படி நடக்கணும்ல.
இஸ்ரேல்ங்கிற நாட்டை உருவாக்கிட்டு ஜாக்கோபு, அப்படி யாக்கோபுங்கிறது நாம யாக்கோபுங்கிறோம், அவங்க ஜாக்கோபும்பாங்க. அவருடைய வழியில அந்த நாட்டை உருவாக்குறோம், அவருடைய வழியில நாங்க ஒரு புனித தலத்தை உருவாக்குறோம்னு இஸ்ரேல்ங்கிற நாட்டை உருவாக்கி இருக்கிறாங்கல்ல. அப்படி உருவாக்கி இருந்தா என்ன பண்ணணும்? அந்த யாக்கூப் நபி என்ன சொன்னாரோ, அவர்கள் ஜாக்கோப் என்று சொல்லக்கூடிய அவர்கள் நம்பிக்கைப்படி சொல்லக்கூடிய தூதர் என்ன சொன்னாரோ அதன்படி நடக்கணும்ல. அப்படி நடக்கிறாங்களா? அப்படி நடக்கிறது இல்லை என்பதை இந்த வரலாறை நாம படிக்கும் பொழுது என்ன பண்ணிக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். இப்ப யாக்கூப் நபிக்கு 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகள்ல வரலாறுகளில் அவர்களுடைய பெயர்களை சில தஃசீர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, 12 பேருடைய பெயர்களும் என்ன என்பதை எழுதி வச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு அவர்களுடைய பெயர் ரூபில் என்பவர் ஒருவருடைய பெயர், ஷம்ஊன், லாவி, யஹூதா, ஜயாலுன், யஸ்ஜர், தான், நஃப்தாலி, ஜாது, ஆஷர், யூசுப், பின்யாமின். இப்படி ஒரு 12 பெயர்களை சொல்றாங்க. இதுல யூசுப் என்ற பெயருக்கு மட்டும்தான் குர்ஆன்ல நமக்கு ஆதாரம் இருக்கு. குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் உள்ள ஒரு பெயர்னா யூசுப் மட்டும்தான். மற்றதெல்லாம் தஃசீர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. இதை ஒரு மேற்கோளாக நாம எடுத்துக்கொள்ளலாமே தவிர இதை ஆதாரமாக என்ன செய்ய முடியாது, நாம எடுத்துக்கொள்ள முடியாது. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் குர்ஆனிலே நமக்கு இடம் பெற்று இருக்கிறது. இவங்களுடைய வரலாறு எப்படி இறைவன் குர்ஆன்ல பேசுறான்? 12வது அத்தியாயம் சூரா யூசுப். இதுதான் இஸ்ரவேலர்களுடைய வரலாற்றின் தொடக்க புள்ளி. இங்கதான் தொடங்குது. மைய புள்ளியே இந்த அத்தியாயம் தான். சூரா யூசுஃபில் ஒட்டுமொத்தமாக இவர்களுடைய வரலாற்று துவக்கத்தை இறைவன் பேசுகிறான். இவர்கள் வசித்தது அதாவது கானான் தேசம் அப்படிம்பாங்க, கானான் பிரதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கானான் தேசம்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சிரியா, ஜோர்டான், இது போன்ற பகுதிகள் எல்லாம் ஒன்றிணைந்த ஒரு பகுதியாக இருந்ததுதான் கானான் தேசம் என்பது. அங்கேதான் யாக்கூப் நபி இருக்கிறார். யாக்கூப் நபியினுடைய இந்த 12 பிள்ளைகளும் அவரோட தான் இருக்கிறாங்க. இந்த 12 பிள்ளைகளை எப்படின்னா, இந்த யூசுஃபும் அவருடைய சகோதரரும் ஒரு மனைவிக்கு பிறந்தவங்க. யாக்கூப் நபியினுடைய ஒரு மனைவிக்கு பிறந்தவங்க, மற்றவர்கள் எல்லாம் வேறு மனைவிக்கு பிறந்தவங்க. அப்ப தகப்பன் ஒருவர், தாய் வெவ்வேறு. தகப்பன் யாருதான்? யாக்கூப் நபி தான். தாய் வெவ்வேறு. அப்ப இந்த ஒரு காரணத்தினால இந்த மற்ற 9 பேரும் இந்த 2 பேர் மேல கடுமையான குரோதம் உள்ளவங்களா இருக்கிறாங்க, கடுமையான வெறுப்பு உள்ளவங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில போராமை தலைவிரித்து ஆடுகிறது. கடுமையான சூழ்ச்சிகளை, எதிர்ப்புகளை, இவர்களுக்கு எதிரான சதி வேலைகளை அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்துலதான் யூசுப் நபி அவர்களுக்கு சிறிய பிராயத்துல அல்லாஹ் ஒரு கனவை தருகிறான். என்ன கனவு? யூசுப் நபி அவர்கள் தன்னுடைய தகப்பனார் இடத்துல சொல்றார், இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன் வஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லீ சாஜிதீன். நான் என்னுடைய கனவிலே 11 நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் நான் கண்டேன். 11 நட்சத்திரம், ஒரு சூரியன், ஒரு சந்திரன், இவைகள் எல்லாம் எனக்கு பணிவதாக நான் கண்டேன் அப்படின்னு தன்னுடைய தகப்பனார்கிட்ட சொல்றார். தகப்பனார் நபி தானே. அப்ப இந்த கனவில் அவர் ஒரு அர்த்தம் இருப்பது என்பதை உணர்ந்த காரணத்தினால் அவர் தன்னுடைய மகனுக்கு என்ன சொல்றாருன்னா, இத உன்னுடைய சகோதரர்கள்ட்ட சொல்லிடாத. மற்ற சகோதரர்கள் ஏற்கனவே உன் மேல அவ்வளவு வெறுப்புல இருக்கிறாங்க, உனக்கு எதிராக பல சூழ்ச்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, போராமையிலே பொங்கி வெளிகிறார்கள், அவர்களிடத்திலே இந்த கனவை நீ சொல்லிவிடாதே என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு போயிடுறாங்க. இந்த நேரத்துல அந்த மற்ற சகோதரர்கள் இருக்கிறாங்களா 9 பேர், இந்த 9 பேரும் யாக்கூப் நபி அவர்கள்ட்ட வந்து பேசுறாங்க, எங்களை நீங்க யூசுப் விஷயத்துல நம்பவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறத வந்து பேசுறாங்க. ஏன் பேசுறாங்கன்னா, யூசுப் நபி அவர்களின் மீது யாக்கூப் நபிக்கு அளப்பெரிய ஒரு பிரியம் இருக்கிற. இந்த பிரியத்தை பற்றி அவங்க பேசிக்கிறாங்க. என்ன நம்முடைய தகப்பனாரு, நாம ஒரு பெரும் கூட்டமா இருக்கிறோம், 9 பேர்ல இந்த மனைவிக்கு பிறந்தவங்க 9 பேர், அவங்க 2 பேர் தானே, அப்ப மெஜாரிட்டியாக நம்ம தான் இருக்கிறோம். ஆனா நம்ம மேல காட்டுற பிரியத்தை விட அவங்க மேல ரொம்ப அதிகமா பிரியம் காட்டுறாரு, யூசுப் மேல அதிகம் பாசம் உள்ளவரா இருக்கிறாரு. இது வந்து எப்படி, இது தவறாச்சே. இதனால நம்ம என்ன பண்ணணும்னா, யூசுஃபை கொலை செய்ய வேண்டும், யூசுஃபை கொல்ல வேண்டும், அல்லது கண்காணாத இடத்தில் அவரை வீசிவிட வேண்டும் என்று அவர்களுக்குள்ள திட்டம் திட்டுறாங்க.
ஒண்ணு யூசுஃபை கொன்னாதாங்க சரி வரும், இல்ல எங்கேயாவது கண்காணாத இடத்துல அவரை வீசி விட்டு வந்து விட வேண்டும் என்று அவர்களுக்குள்ளே திட்டம் தீட்டி பேசிக்கொண்டு தன்னுடைய தகப்பனார்ட்ட வராங்க. நல்ல தேசம் போடுறாங்க. எப்படி போடுறாங்க? அவர்களோடு கூட அனுப்புங்கன்னு சொன்னா அனுப்ப மாட்டார். ஏன்னா ஏற்கனவே அவர்கள் பொறாமையில் இருக்கிறாங்க, ஏதாவது செஞ்சு விடுவாங்கன்னு சொல்லி யாக்கூப் நபி அனுப்ப மாட்டார் என்பதனால நல்ல பிள்ளை வேடம் போடுறாங்க. என்ன யூசுப் விஷயத்துல எங்களை நீங்க நம்பவே மாட்டேங்கிறீங்க, நாங்க என்னதான் பண்ணிட போறோம் அவரை, எங்களோட அவரை அனுப்புனீங்கன்னா எங்களோடு அவர் உண்டு மகிழ்வார், எங்களோடு ஓடி விளையாடுவார், நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக விளையாடிட்டு வருவோம்ல, ஏன் எங்களோட அனுப்ப மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி நல்ல பிள்ளைகளாக வந்து யாக்கூப் நபியிடம் பேசுறாங்க. அப்ப யாக்கூப் நபி அவர்கள் சொல்றாங்க, நீங்க அவரை அழைத்து கொண்டு போகின்ற பொழுது நீங்கள் எல்லாம் செல்லுகின்ற வேளையிலே அவரை விட்டு நீங்கள் வேறு இடத்திலே இருக்கின்ற பொழுது ஓனாய் அவரை தின்றுவிடும் என்று நான் அஞ்சுகிறேன். அவரை ஓனாய் சாப்பிட்டுடும். அந்த நேரத்துல நீங்க எங்கேயாவது இருப்பீங்க, அந்த காட்டு அன்றைக்கெல்லாம் டெவலப்மெண்ட் இல்லாத நேரம் தானே, அப்ப காட்டு பகுதியில ஓனாய் வந்து அவரை தின்றுவிடும் என்று நான் அஞ்சுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா, நாங்க இருக்கும் பொழுது ஓனாய் சாப்பிட்டுடுதுன்னா நாங்க எவ்வளவு பெரிய கை சேதம் உள்ள ஆட்கள், இவ்வளவு பேர் இருக்கிறோம், 9 பேர் இருக்கிறோம், இந்த நேரத்துல ஒரு ஓனாய், ஒரு சிங்கிள் ஓனாய் வந்து இவரை சாப்பிட்டுடும்னா நாங்க எங்க போவோம், நாங்க எவ்வளவு பெரிய மோசமான ஆட்கள், எவ்வளவு பெரிய திறமை இல்லாத ஆட்கள், அப்படிலாம் ஒண்ணு நடக்காது, நாங்க அவரை பாதுகாப்போம்னு சொல்லி அழைச்சிட்டு போயிடுறாங்க. அழைத்து கொண்டு போனால் அங்கே அவர்கள் ஒரு மசூரா செய்கின்ற பொழுது என்ன முடிவாகுதுன்னா, இவரை கொன்று விட வேண்டாம், இவரை கண்காணாத இடத்தில் விட்டு விட வேண்டாம், ஒரு பாடும் கிணற்றில் வீசி விடலாம். இந்த ஏசியை கொஞ்சம் மேல தூக்கிங்க. ஒரு பாடும் கிணற்றிலே இவரை வீசி விடலாம் அப்படின்னு அவர்களுக்குள்ள என்ன செய்யறாங்கன்னா, அந்த 9 பேரும் மசூரா செய்யறாங்க. அசூரா செஞ்சு அதே மாதிரி ஒரு பாலும் கிணற்றுல என்ன பண்ணிடுறாங்கன்னா தூக்கி போட்டுறாங்க. போட்டுட்டு தன்னுடைய தகப்பனார்ட்ட வராங்க. எப்படி வராங்க? அழுது கொண்டே வராங்க. அழுது கொண்டு வருகின்ற பொழுது இப்ப தகப்பனார் கேட்பாரு, எங்க யூசுப்னு கேட்பார்ல, யூசுப்னு கேட்டா என்ன சொல்றதுன்னா, நீங்க சொன்ன மாதிரியே ஓனாய் கடிச்சு திண்டு பிடிச்சு அப்படின்னு சொல்றதுக்காக அவருடைய சட்டையை மட்டும் கழட்டி எடுத்துடுறாங்க. இவரை பாலுங்கிணற்றுல போடும் பொழுதே அவருடைய சட்டையை மட்டும் கலற்றி எடுத்து அதுல ரத்தம் போல ஒரு சாயத்தை பூசி ஒரு போலியான ரத்தத்தை தேய்த்து தன்னுடைய தகப்பனாருக்கு அழுதுகிட்டே வராங்க. நீங்க சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு, நீங்க சொன்னீங்க ஓனாய் தின்னுடும் சொன்னீங்க, நாங்களெல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தோம், அவர் எங்களுடைய பொருளுக்கு பக்கத்துல இருந்தாரு, நாங்க ஓடி ஓட்டப்பந்தயம் வந்து விளையாடி கொண்டிருந்தோம், அந்த நேரத்துல வந்து ஓனாய் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு, இப்ப நாங்க என்ன செய்யறதுன்னே தெரியலையே என்று அழுது கொண்டே வருகிறார்கள். யாக்கூப் நபி நபி தானே, அப்ப நபிங்கிறதுனால இவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்பதை இறைவனுடைய அருளால் எப்படியோ உணர்ந்து கொள்கிறார்கள். அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சவ்வளத்துலக்கும் அன்புசுக்கும் அம்ரன், உங்களுடைய உள்ளங்கள், கெட்ட உள்ளங்கள் ஏதோ ஒரு கெட்ட காரியத்தை உங்களுக்கு அலங்கரித்து காட்டிவிட்டது, நான் அழகிய பொறுமை மேற்கொள்கிறேன். எந்த நேரத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை என்பதை பாருங்க. புள்ளையே ஓனாய் தின்னுடுச்சுன்னு சொல்றாங்க, கையில ஆதாரமாக ரத்தத்தை எடுத்துக்கொண்டு காட்டுகிறார்கள், சட்டையில ரத்த காயம் படிந்திருக்கிறது. இதை பார்க்கின்ற பொழுதும் கூட அவர் சொன்ன வார்த்தை அவ்வளவு சக்தி பெற்ற வார்த்தை, ஜமீல், நான் அழகிய பொறுமையை மேற்கொள்கிறேன், வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன், நீங்கள் பொய்யாக வர்ணித்து கூறுகிற இதையெல்லாம் விட்டு அல்லாஹ்வே உதவி தேடப்படக்கூடியவன் என்று யாக்கூப் நபி அவர்கள் சொல்றாங்க. சொல்லிவிட்டு இந்த நேரத்துல இங்க இவர்கள் எல்லாம் இங்கே நாடகம் ஆடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில அவங்க கிணற்றுல இருக்கிறாங்கல்ல, யூசுப் நபி எங்க இருக்கிறாங்க? கிணற்றுல இருக்கிறாங்க. கிணற்றில இருக்கக்கூடிய வேளையில அல்லாஹ் அவர்களுக்கு அறிவிக்கிறான், உங்களை மீண்டும் கொண்டு வந்து சேர்ப்போம், உங்க சகோதரர்களோடு உங்களுடைய குடும்பத்தோடு வந்து சேர்ப்போம். அந்த நேரத்துல உங்களுடைய சகோதரர்களுக்கு அவர்கள் போட்ட திட்டத்தை பற்றி நீங்களே எடுத்து சொல்வீர்கள் என்பதை அல்லாஹ் யூசுப் நபிக்கு அறிவிக்கிறான். அறிவித்த உடனே ஒரு அந்த வழியாக ஒரு பயண கூட்டம் ஒண்ணு வருது, வியாபார கூட்டம். அன்றைக்கெல்லாம் பயண கூட்டம் வருகிறதா அவங்க தண்ணீர் எல்லாம் இது போன்ற கிணற்றுகள்ல இருந்தா எடுக்கணும். அப்ப கிணற்றிலிருந்து தண்ணீர் எரிப்பதற்காக வாளியை கீழே அனுப்புகிறார்கள். வாளியை விட்டுட்டு எடுக்கிறாங்க. வாளியில வருவது ஒரு சிறுவர். ஹாதா குலாம் யா புஷ்ரா ஹாதா குலாம், நற்செய்தியே, இதோ ஒரு சிறுவர் வந்திருக்கிறார். தண்ணி எடுக்கணும்னு போய் கிணத்துல வாளிய போட்டா
கணத்துல இருக்கிறாங்கல்ல, அப்ப மேல எப்படி வருது? அவர்கள் போட்டு அந்த வாளியையே பிடித்து கொண்டு மேலே யூசுப் நபி அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் ஆச்சரியத்தோடு பார்த்து, இதோ ஒரு சிறுவர் வந்திருக்கிறார் என்று அவங்க என்ன பார்க்கறாங்க? அவங்க ஒரு வியாபார கூட்டம், எல்லாத்தையுமே ஒரு பிசினஸ் கண்ணோட்டத்தோட பார்ப்பாங்க. அன்றைக்கு மனிதர்களை விற்கின்ற, அடிமைகளாக விற்கின்ற பழக்கம் உள்ள ஒரு நேரம். அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, சரி இவரை ஏதாவது ஒரு காசுக்கு வித்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பயண பொருளாக தங்களுடைய சரக்குகளோடு சரக்காக அவரை எடுத்து வைத்து விடுகிறார்கள். எடுத்து வைத்து விட்டு மார்க்கெட்ல போய் இவரை விற்கிறாங்க. சரி, ஒரு அற்ப காசுக்கு, ஒரு சொற்ப காசுக்கு என்ன பண்றாங்கன்னா யூசுப் நபி அவர்களை விற்கிறார்கள். இவரை ஒரு எகிப்தை சார்ந்த, மிஸ்ரை சார்ந்த, மிஸ்ர்னா இன்றைக்கு எகிப்து, எகிப்தை சார்ந்த ஒருவர் என்ன பண்றாருன்னா ஒரு அமைச்சர் விலைக்கு வாங்குறார். விலைக்கு வாங்கி தன்னுடைய மனைவிடத்துல சொல்றாரு, இவரை நல்ல முறையில நாம கவனிக்கணும், இவரை நாம நல்ல முறையில கவனிச்சு நமக்கு ஒரு இடத்துல, நம்முடைய வீட்டுல இவருக்கு ஒரு இடத்தை கொடுத்தா இவரை வருங்காலத்துல நம்ம பிள்ளையாக கூட ஆக்கி கொள்ளலாம் என்று சொல்லி அவர் அங்கே போறார். யோசிச்சு பாருங்க, கிணற்றிலே தூக்கி போட்ட ஒரு சிறுவர் அல்லாஹின் மீது கொண்ட நம்பிக்கையினால் இறைவன் அங்கே கொண்டு வந்து சேர்க்கிறான், எகிப்துக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டான். சேர்த்த உடனே இவர் அங்கேயே வளர்கிறார். வளர்ந்து இளமை பருவத்தையும் அடைந்து விடுகிறார். இளமை பருவத்தை அடைந்தால் அவ்வளவு அழகு, யூசுப் நபி அவர்கள் அவ்வளவு கண்கொள்ள அழகு. இந்த அழகிலே, இந்த அழகின் காரணத்தினால் யாருடைய வீட்டில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்களோ அந்த வீட்டில் இருந்த அந்த பெண் தவறான வழிக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிறார். ஒரு இளைஞர், ஒரு விடலை இளைஞர், அழகிலே அவ்வளவு அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞர், அவரை ஒரு பெண் தவறான வழிக்கு கதவுகளை எல்லாம் தாளிட்டு வைத்து விட்டு அழைக்கிறார். யோசிச்சு பாருங்க, அமைச்சரின் மனைவி, கதவுகள் எல்லாம் தாளிடப்பட்டிருக்கிறது, தவறிலே வீழ்ந்தால் யாருக்கும் தெரிய போவதில்லை, காதோடு காது வைத்து முடிந்துவிடும். ஆனால் இவர் என்ன பண்றாருன்னா ஓடுறார். மாதல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன், அல்லாஹ் எனக்கு அருள் செய்திருக்கிறான். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸவாய, ஒரு கிணற்று பாலங்கிணற்றிலே விழுந்த எனக்கு ஒரு அழகான தங்குமிடத்தை இறைவன் கொடுத்திருக்கின்ற பொழுது இந்த அசிங்கத்தை செய்து அநியாயக்காரனாக அல்லாஹ்வின் முன்னிலையிலே போய் நிற்க நான் விரும்பவில்லை. அல்லாஹ் எனக்கு செஞ்ச அருட்கொடை அந்த நேரத்தில் நினைச்சு பார்க்கிறேன். யோசிச்சு பாருங்க, எத்தனையோ தப்பு நம்ம கண்ணு முன்னாடி வரும் பொழுது அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடையை யோசிச்சு இப்படியெல்லாம் வாழ வைத்திருக்கிற இறைவனுக்கு நாம் துரோகம் செய்யலாமா? பாவம் செய்து அல்லாஹ்வை நாளை மறுமையிலே கண்கூடாக காணுகிற பொழுது ஒரு துரோகியாக போய் நிற்கலாமா என்ற யோசனை வருமா? அப்படி யோசிக்கிறார் யூசுப் நபி அவர்கள். பாலுங்கிடத்துல நின்ற நமக்கு அல்லாஹ் அழகான இடத்தை தந்திருக்கும் பொழுது நாம இந்த அசிங்கத்தை செய்யலாமா? இறைவனிடத்தில் பாதுகாப்பு தேடுவோம் என்று ஓடுகிறார். அவளும் துரத்தி வருகிறான். ஒரு கட்டத்திலே துரத்தி வருபவள் யூசுப் நபி அவர்களுடைய சட்டையை பின்புறமாக பிடித்து கிழித்து விடுகிறாள். கிழித்த நேரத்திலே கதவு வருகிறது. கதவை திறந்து பார்த்தால் இவளுடைய கணவர் அமைச்சர் நிற்கிறார். பிளேட்டை மாத்துறா. என்ன மாத்துறா? எப்படி உங்க மனைவிட்ட தப்பா நடக்க பார்த்துட்டார் பாத்தீங்களா? மகனா எடுத்துக்கலாம்னு சொன்னீங்களே, எங்கிருந்தோ கூட்டிட்டு வந்தீங்களே, நல்ல முறையில கவனிங்கன்னு சொன்னீங்களே, கவனிச்சா இவன் செஞ்ச வேலையை பாத்தீங்களா? உங்க மனைவிட்ட எப்படி தப்பா நடக்கிறாருன்னு பாத்தீங்களா? இவருக்கு நீங்க என்ன தண்டனையை கொடுக்க போறீங்க? ஜெயில அடைக்க போறீங்களா அல்லது கடுமையான தண்டனையை கொடுக்க போறீங்களான்னு சொல்லி அந்த பெண் என்ன பண்றாருன்னா தன்னுடைய கணவர்கிட்ட, அமைச்சர்கிட்ட சொல்றார். யோசிச்சு பாருங்க, இது போன்ற ஒரு நிலை இன்றைக்கு நடந்தா என்னவா? ஒரு பெண் ஒரு குற்றச்சாட்டை இது போன்று எடுத்து வைத்தால் பெண் சொல்வதுதான் வெல்லும். மூடிய கதவுகள், ஆடை கிழிக்கப்பட்டிருக்கிறது. பெண் முதலாவதாக குற்றச்சாட்டை சொல்லுகிறாள். தன்னிடத்திலே தவறாக நடந்ததாக பெண் எடுத்து வைக்கிறாள். இப்போது சுற்றி இருந்தவர்களுடைய எண்ணம் எல்லாம் என்னன்னு வரும்? ஆமா, இவன் செஞ்சாலும் செஞ்சிருப்பான், ஆண் தவறு செய்திருப்பான், பெண் பாதிக்கப்பட்டிருப்பாள் என்பதுதான் உலக கண்களுக்கு வரக்கூடிய ஒரு பார்வை. இன்னைக்கு சமீபத்தில் ஒரு கேரளால ஒரு வீடியோ எல்லாரும் பார்த்திருப்போம். ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். ஏன் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு? பஸ்ல போகும் பொழுது ஒரு பெண் அவரை வீடியோ எடுத்து போடுறா. என்னென்ன வீடியோ எடுத்து போடுறான்னா, இவர் பாருங்க என்ன உரசுறாரு. இவளே போய் பக்கத்துல நிக்கிறார். இவளே வீடியோவை தூக்கிட்டு போய் அந்த சமூக வலைதளத்தினுடைய மோகத்தினால், லைக்கினுடைய மோகத்தினால், ஷேருனுடைய மோகத்தினால், வியூவர்ஸ் கூடணுங்கிற மோகத்தினால வீடியோவை எடுத்துக்கிட்டு போய் இவளே என்ன பண்றான்னா பக்கத்துல போய் நிக்கிறா. பாத்தீங்களா எப்படி உரசுறாரு பாருங்க.
அப்படின்னு சொல்லி வீடியோவை சமூக வலைதளத்துல வைரல் ஆக்கின உடனே அத வீடியோவை இந்த உண்மையெல்லாம் தெரியலைன்னா என்ன பண்ணுவாங்க, கீழே இவனெல்லாம் விடக்கூடாது, இவனையெல்லாம் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும், இவனையெல்லாம் அப்படி அடிக்கணும் இப்படி அடிக்கணும்னு கீழே கமெண்ட்ஸ் அப்படியே எல்லாரும் நீதிபதிகளா மாறிடுவோம்ல. என்ன நடந்துச்சுன்னே தெரியாம ஒரு பெண் குற்றச்சாட்டு சொன்னாலே அது சரியாகத்தான் இருக்கும் என்கின்ற பார்வையில எல்லாரும் பேச ஆளு தற்கொலை பண்ணிக்கிட்டார். அதற்கு பிறகு அதுல என்ன நடந்துச்சு விசாரிக்கிறாங்க, முழு வீடியோவை பாக்குறாங்க, செக் பண்றாங்க, இவதான் போய் பக்கத்துல நின்று இருக்கிறா. அப்ப இன்றைக்கு இப்படியான நிலைமையை பார்க்கிறோம். இன்றைக்கு நீதிமன்ற வளாகங்களில் சட்டத்துறையிலேயே பிரைமா ஃபேசி அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறாங்க. பிரைமா ஃபேசினா என்ன? ஒரு விஷயத்தை பார்த்தவுடன் குற்றவாளி என்று அவர்களுக்கு யாரு தெரிகிறதோ அவர் தான் குற்றவாளி. ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க, ஒரு வழக்கு எடுத்து பார்க்கிறாங்க, அந்த வழக்கினுடைய தன்மையை பார்க்கிறாங்க, இவர் குற்றம் செஞ்சிருப்பார்னு அவர்களுக்கு ஒரு பார்த்த பார்வையிலேயே ஆதாரம் எல்லாம் தேவையில்லை, ஆதாரம் எல்லாம் வைத்து நிரூபிக்க தேவையில்லை, வழக்காட தேவையில்லை, யார் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கோ அவர் தன்னுடைய தரப்பு வாதங்களை எடுத்து வைக்க தேவையில்லை, வழக்கு எடுத்து பார்க்கிறாங்க, பார்த்த உடனே இவருக்கு என்ன தோன்றுகிறதோ அதை வைத்து வழக்கு பதியலாம் என்று பிரைமா ஃபேசி என்று வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில தான் இன்றைக்கு உமர் ஹாலிது போன்றவர்கள் எல்லாம் சிஏஏ போராட்டத்தின் பொழுது போராடியவர்கள், அவர்கள் எல்லாம் தீவிரவாதத்திற்கு துணை நின்றார்கள் என்று இன்றைக்கு 5 வருடமாக விசாரணை கைதிகளாக மட்டும், தண்டனை இல்லை, விசாரணை கைதிகளாக மட்டும் 5 வருடமாக உள்ள வச்சிருக்கிறாங்களே. அதுக்கு என்ன முகாந்திரம்னா ஆதாரம்லாம் இல்ல, பிரைமா ஃபேசி தான். பிரைமா ஃபேசினா என்ன? எங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு. பார்த்த உடனே எப்படி தெரியும்? பார்த்த உடனே தெரிஞ்சு. பார்த்த உடனே தெரிஞ்சுன்னா என்ன அர்த்தம்? முஸ்லீம்ல உமர் காலித் யாரு? ஒரு முஸ்லீம். அப்ப முஸ்லீம்னா இவன் செஞ்சிருப்பான், இவன் ஏதாவது ஒரு திட்டம் தீட்டி இருப்பான், சதி வேலை செஞ்சிருப்பான் என்று இன்றைக்கு 5 வருடமாக உள்ள வச்சிருக்கிறத பார்க்கணும். அப்ப பார்த்த உடனே குற்றவாளியாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. அதுவும் ஒரு பெண் சொன்னால் அது குற்றவாளியாக கருதுவார்கள். அப்படியான ஒரு நேரத்துல ஒரே ஒருத்தர் மூலம் அல்லாஹ் பேச வைக்கிறான். ஒரே ஒரு சரியான ஒரு லாஜிக்கை சொல்றார். அந்த நேரத்தில் ஒரு அறிவுபூர்வமான ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறார். என்ன எடுத்து வைக்கிறாரு? அவர் தப்பு செஞ்சாருன்னு சொல்றார், இவரு அவதான் தப்பு கலைச்சாருன்னு சொல்றாரு. இப்ப இவருடைய சட்டையை பார்ப்போம். இந்த சட்டை பின்பக்கத்தில் கிழிந்திருந்தால் அவள்தான் இவரை விரட்டி இருக்கிறாள் என்று அர்த்தம். முன்பக்கத்தில் கிழிந்திருந்தால் இவர்தான் அவரை வலுக்கட்டாயமாக அடைந்திருக்கிறார் என்று அர்த்தம். இப்ப சட்டையை பாருங்க தெரிஞ்சிடும் என்று சொல்லுகின்ற பொழுது சட்டை எங்க கிழிஞ்சிருக்கு? பின்னாடி கிழிஞ்சிருக்கு. இதை வைத்து அவள் தான் பொய் சொல்லுகிறாள், இவர் குற்றமற்றவர் என்பது அல்லாஹ்வின் அருளால் அங்கே நிரூபிக்கப்படுகிறது. இப்படி நிரூபிச்சு இத அவர் அந்த அமைச்சர் என்ன பண்றாருன்னா அவர் சொல்றாரு, இதை விட்டுடுங்க, நீ கெட்ட ஒரு சூழ்ச்சியை செஞ்சிருக்கிறன்னு தன்னுடைய மனைவி என்ன பண்றாருன்னா கண்டிக்கிறார். யூசுப் ஆரிதன் ஹாதா, யூசுப் இதை விட்டுடுங்க, இதை புறக்கணிச்சிருங்க, ஏன்னா பெரிய இடம், இதை புறக்கணிச்சிருங்க, இதை கண்டு காணாம இருந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. தன்னுடைய மனைவிட்ட சொல்றாரு, நீ பாவ மன்னிப்பு தேடு, நீ செஞ்ச தப்புக்கு நீ என்ன பண்ணணும், மன்னிப்பு தேடணும்னு தன்னுடைய மனைவியை கண்டிக்கிறார். இது ஊரு ஃபுல்லா தீயா பரவுது. இந்த செய்தி ஊர் ஃபுல்லா பரவுது. பரவுனா எப்படி பரவும்? அமைச்சருடைய மனைவியை பாத்தீங்களா? ஒரு இளைஞன் தன்னுடைய வீட்டுல வளரக்கூடிய ஒரு இளைஞனை தவறான வழிக்கு அழைச்சிட்டாளான்னு சொல்லி ஊர் முழுக்க பரவுது. இந்த செய்தி அந்த அமைச்சருடைய மனைவியினுடைய காதுக்கும் வருகிறது. வந்த உடனே அவன் என்ன பண்றான்னா, இப்படியா பேசுறீங்க, மற்றவெல்லாம் தன்னுடைய தப்பை நியாயப்படுத்துகின்ற வகையில் அவருடைய செயல்பாடு அமைக்கிறார். என்ன அமைக்கிறா? ஊர்ல இருக்கிற அந்த புரளி பேசின பெண்களை எல்லாம் கூட்டிட்டு அவர்களுடைய கைகள்ல கத்தியை கொடுக்கிறார். கத்தியை கொடுத்து விட்டு யூசுப் நபியை அந்த பக்கமா போற மாதிரி வைக்கிறார். யூசுப் நபி தான் அழகுல. அப்ப அப்படி போகும் பொழுது இவர்கள் அவருடைய அழகில் மயங்கி கைகளை வெட்டி கொள்கிறார்கள். வெட்டி கொண்ட உடனே பாத்தீங்களா, ஏதோ நான் தான் தப்பு செஞ்சேன்னு சொன்னீங்க, நான் ஏதோ தவறான வழிக்கு அவரை அழைத்தேன்னு சொன்னீங்க, இப்ப தெரியுதா நான் ஏன் அப்படி செஞ்சேன்னு சொல்லி அவள் தன்னுடைய தவறை நியாயப்படுத்துகிறாள். நியாயப்படுத்தினது மட்டும் இல்லாம மீண்டும் மிரட்டுகிறாள். என்ன மிரட்டுறா? இப்ப நான் சொன்ன மாதிரி இவர் தப்புக்கு வரணும், இல்லைன்னா இவரை நான் சிறையிலே அடைப்பேன், இவருக்கு கடுமையான தண்டனையை கொடுப்பேன்னு மிரட்டுகிறார். அப்ப யூசுப் நபி அவர்கள் ஒரு துவாவை செய்யறாங்க. ரப்பி அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி, இறைவா
நான் இது போன்ற இந்த பெண்கள் எதை அழைக்கிறார்களோ, எந்த தவறுக்கு அழைக்கிறார்களோ, அதை விட சிறை வாழ்க்கையே மேலானது, விருப்பமானது என்று சிறை வாழ்க்கையை கேட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார். அல்லாஹும் இந்த சிறை வாழ்க்கையை கொடுக்கிறான். இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு அம்சம் என்ன தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அந்த தப்புல இருந்து காப்பாத்துறான்ல. அந்த பெண் யூசுப் நபியை தவறுக்கு அழைக்கிறாள். யூசுப் நபி தவறுக்கு போகல. ஏன் போகணும்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது வஹம்ம பிஹா லௌலா அர்ரா புர்ஹான ரப்பி, தன் இறைவனின் சான்றுகளை மட்டும் அவர் பார்த்திருக்காவிட்டால் தவறுக்கு போயிருப்பார். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை, அல்லாஹ்வுடைய சான்றுகளை, அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர் அறிந்திருந்த காரணத்தினால், தெரிந்திருந்த காரணத்தினால் தான் அவர் தப்புக்கு போகல. இல்லைன்னா போயிருப்பார். அப்ப அவரை காப்பாற்றியது இறைவனுடைய சான்றுகள் தான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு கதாலிக லினஸ்ரிஃப அன்ஹு ஸூஅ வல் ஃபஹ்ஷா, இந்த நிலையை நாம ஏன் ஏற்படுத்தணும் தெரியுமா? அவரை விட்டு இது போன்ற தீமைகளையும் அருவருக்கத்தக்க ஆபாசங்களையும் தடுப்பதற்காக. இது மாதிரி நாம அவர் நம்ம நிரூபிக்கணும். அவர் கற்பொழுக்கம் உள்ளவர், அவர் தீங்குகள் அற்றவர், அதாவது ஆபாசங்கள் அற்றவர் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறு சூழ்நிலை ஏற்படுத்தணும் அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ் நம்மளுக்கு முன்னிலையில தீமைகளை எடுத்து காட்டுவான். ஏன் எடுத்து காட்டுறான் தெரியுமா? சில நேரங்கள் அது போன்ற சூழல்கள் நமக்கு ஏற்படும். அந்த சூழல்கள் ஏற்படுவது நாம் நல்லவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக. நம்ம முன்னாடி இப்ப நம்ம யாருமே இல்லை, ஒரு 1,00,000 கிடக்குது. இந்த நேரத்துல நான் பொருளாதாரத்தில் நான் சருகுபவன் அல்ல, அடுத்தவர்களின் பொருளாதாரத்திற்கு ஆசைப்படுபவன் அல்ல, நான் நேர்மையானவன், நான் நீதமானவன், நான் சரியானவன் என்பதை நிரூபிப்பதற்கு இந்த சூழலை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாம அந்த நேரத்துல ஷைத்தான் போடுவான், யாரும் இல்லையில சுத்தி பாரு, யாரும் இல்லை, நீ எடுத்த யாருக்கும் தெரிய போறது இல்லை, எங்கேயும் சிசிடிவி இல்லை, எடுத்துக்கிட்டு போ, ஷைத்தான் போடுவான். இப்ப நாம எதை தேர்ந்தெடுக்க போறோம்? நான் நல்லவன் என்று நிரூபிப்பதற்காக இறைவன் கொடுக்கின்ற வாய்ப்பை நாம் தேர்ந்தெடுக்க போகின்றோமா, அல்லது ஷைத்தான் போடுகின்ற அந்த ஆசை வார்த்தைக்கு அடிபணிந்து சருக போகிறோமா என்பது நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. ஒரு பெண்ணை நம் முன்னால் இருக்கலாம். பெண் முன்னால் இருந்தால் இந்த பெண்ணிடத்தில் நம்முடைய கற்பொழுக்கத்தை நிரூபித்து இறைவனுடைய மார்க்கத்தை நிலைநாட்டி இறைவனுக்கு அஞ்சக்கூடியவன் என்ற நாம் நிரூபிக்க வேண்டும். அதை விட்டு ஷைத்தானுடைய வார்த்தைக்கு அடிபணிந்து விட்டா அவ்வளவுதான், சரிகிட்டோம்னு அர்த்தம். அப்ப இது போன்ற தீமைகள் நம்ம கண்ணு முன்னாடி வருதுன்னா இந்த நேரத்தில் நாம் இறையச்சவாதியா? இந்த நேரத்தில் நாம் இறைவனை அஞ்சுகிறோமா? எவ்வளவு அற்புதமான தீமைகள், கவர்ச்சியான தீமைகள் நம்ம கண்ணு முன்னாடி வந்தாலும் நம்முடைய இறையச்சத்தினால் அதை தடுக்கிறோமா என்பதை பார்ப்பதற்காக, சோதிப்பதற்காக அல்லாஹ் இது போன்ற சூழல்களை ஏற்படுத்துவான். அதிலிருந்து விலகிக் கொள்வதன் மூலமாகத்தான் நம்முடைய இறையச்சத்தை நாம் நிரூபிக்க முடியும். இதுவும் நாம இதுல கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அப்ப இவர் சிறைக்கு போயிடுறார். சிறைக்கு இவரோட 2 பேர் போறாங்க. அவங்க ஒரு 2 கனவுகளை சொல்லி யூசுப் நபி அவர்களிடத்துல விளக்கம் கேட்கிறாங்க. அதற்கான விளக்கத்தை சொல்லுகிறார். அதுல அந்த சிறைக்கு சென்றவர்கள்ல ஒருவர் விடுதலையாகி விடுவார் என்பது இந்த கனவின் மூலமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிகிறது. கனவு கேட்டார்ல, அந்த கனவின் மூலமாக இவர் விடுதலை ஆயிடுவார்னு தெரியுது. அந்த விடுதலை ஆயிடுவார்னு யாரு தெரியுதோ அவர்கிட்ட சொல்றாரு, நீ விடுதலை ஆகி போயிட்டினா உன்னுடைய எஜமானன்ட்ட, மன்னர்கிட்ட என்னை பத்தி எடுத்து சொல்லு அப்படிங்கிறார். அவரும் அதே மாதிரி விடுதலையாகி போயிடுறார். போனா இவரை பற்றி சொல்வதற்கு மறந்து விடுகிறார். மறந்து விட்டால் யூசுப் நபி அவர்கள் பல ஆண்டுகள் சிறையிலேயே யூசுப் நபி அவர்கள் கழிக்கிறார்கள். பல ஆண்டுகள் கழிக்கிறாங்க. இந்த இப்படி ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே மன்னருக்கு ஒரு கனவு வருகிறது. என்ன கனவுனா, அவர் தன்னுடைய அமைச்சரவை கூடியிருக்கின்ற நேரத்துல அந்த கனவை சொல்லுகிறார். நான் என்னுடைய கனவிலே 7 கொழுத்த மாடுகளை பார்த்தேன். நல்ல சதை பிடிப்பான கொழுத்த ஒரு 7 மாடுகள் இருக்கிறது. அந்த 7 மாடுகளும் மெலிந்து போன ஒரு 7 மாடுகளை சாப்பிடுமாறு கனவு கண்டேன். 7 கொழுத்த மாடுகள் 7 மெலிந்த மாடுகளை என்ன பண்ணுது? சாப்பிடுது. ஓ சபு சும்புலாத்தின் ஹுதுரின் ஓ உஹுரி யாபிசாத்தின், 7 பசுமையான கதிர்கள் ஒரு பக்கம் இருக்குது, 7 காய்ந்து போன கதிர்கள் இன்னொரு பக்கம் இருக்குது. இப்படி ஒரு கனவை பார்த்தேன், இதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு மன்னர் தன்னுடைய அமைச்சரவையில சொல்லி விளக்கம் கேட்கிறார்.
அப்ப கேட்கிறவங்க எல்லாம் இதெல்லாம் சும்மா ஏதோ குழப்பமான கனவு, ஏதோ கண்டு இருக்கிறீங்க, இதுக்கெல்லாம் விளக்கம்லாம் கிடையாது என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில தான் விடுதலை ஆனார்ல, அவருக்கு யூசுப் நபியினுடைய ஞாபகம் வருது. ஆஹா, நம்ம ஜெயில இருக்கும் பொழுது யூசுப் அற்புதமா கனவுக்கெல்லாம் விளக்கம் சொன்னாரே, அல்லாஹ் அப்படியான ஒரு ஆற்றலை, அற்புதத்தை, ஒரு பாக்கியத்தை யூசுப் நபி அவர்களுக்கு கொடுத்திருந்தார். கனவுக்கு விளக்கம் சொல்லுகின்ற பாக்கியத்தை யூசுப் கனவுக்கு அற்புதமா விளக்கம் சொன்னாரே, அவர்கிட்ட போய் நம்ம கேட்போம் சொல்லி அப்பதான் யூசுப் நபியினுடைய ஞாபகம் வந்து போறார். போய் இந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். உடனே யூசுப் நபி, ஏண்டா உன்கிட்ட ஒண்ணு சொல்லி அனுப்புனேன், போய் ஞாபகப்படுத்துன்னு சொல்லி அனுப்புன, எத்தனை வருஷம் தான் கழிச்சு வந்திருக்கிற, முதல்ல அதை போய் சொல்லிட்டு வா, அதை போய் நான் யாரு, நான் யூசுப்னு ஒருத்தன் ஜெயில இருக்கிறேன், இத்தனை வருஷம் கழிச்சு இருக்கிறேன், போய் சொல்லிட்டு வான்னு சொல்லணும்ல. கனவுக்கு விளக்கம் கேட்டோம்னா கனவுக்கு விளக்கம் சொல்றாங்க யூசுப் நபி. அந்த நேரத்துல பழி வாங்கணும்னு நினைக்கல, அவர் என்ன கனவை கேட்டு வந்தார், கனவுக்கு விளக்கம் சொல்றாங்க. என்ன தெரியுமா, நீங்கள் தொடர்ச்சியாக 7 ஆண்டுகள் விவசாயம் செய்வீங்க. 7 ஆண்டுகள் விவசாயம் செய்யும் பொழுது அடுத்து 7 ஆண்டுகள் உங்களுக்கு பஞ்சமான காலம் வரும். இந்த பஞ்ச காலத்தை நீங்கள் கருத்தில் கொண்டு 7 வருஷம் நீங்க விவசாயம் செஞ்சீங்கல்ல, அதையெல்லாம் அப்படியே தீர்த்துடாம, அதுல கிடைச்ச உணவுகளை எல்லாம் அப்படியே தீர்த்து விடாமல், நீங்கள் உங்களுடைய உணவு தேவைக்கு போக உள்ளதை கதிர்களோடு அறுவடை செய்து சேமிப்பு கடங்கில நீங்கள் என்ன பண்ணுங்க, சேமிச்சு வைங்க. நீங்கள் சேமித்து வைத்தது இந்த 7 வருஷம் பின்னாடி ஒரு பஞ்ச காலம் வருதுல, அதுல உங்களுக்கு உதவும். அதுல வறட்சி அதிகமாக இருக்கும், மழை இருக்காது, மழை இல்லைன்னா விவசாயம் நடக்காது, வறட்சியான பூமியா மாறி இருக்கும். அந்த நேரத்தில் உங்களுக்கு உணவு தட்டுப்பாடு வரும். இப்படி வரும் பொழுது நீங்கள் தடுமாறாமல் இருக்கணும்னா, அடுத்தவர்களிடம் கையேந்தாமல் இருக்கணுமா, உங்களுக்கு உணவு வேணும்னா நீங்க இப்பயே சேமிச்சு வைங்க. அதைத்தான் அந்த கனவு சொல்லுகிறது என்று இந்த கனவுக்கு விளக்கம் சொன்ன உடனே இவர் கொண்டு போய் அந்த கனவை சொல்றார். அவரை எனக்கு கூட்டு வாங்குகிறார் மன்னர். இப்படி அற்புதமான ஒரு விளக்கத்தை சொன்ன உடனே அவரை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள்ங்கிறார். ஒரு மன்னர்கிட்ட இருந்து ஒரு ஆள் வருது, வந்து வாங்க உங்களை மன்னர் கூப்பிடுறாரு. இப்ப யூசுப் நபி சொன்னதை பாருங்க, மன்னர் கூப்பிடுறாரு, இத்தனை ஆண்டு காலம் சிறையில் இருந்து விட்டார், மன்னர் அழைக்கிறார் என்று சொன்ன உடனே போயிடல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லவ் லபிஸ்து ஃபி சிஜ்னி மா லபிஸ யூசுப், யூசுப் சிறையிலே தங்கிய காலமளவு நான் தங்கி இருந்தேன் என்றால் லஜப்து தாஇ, மன்னரிடம் வந்து அழைத்தவர் வந்த நேரத்திலே நான் அவருக்கு பதிலளித்து போயிருப்பேன். ஆனா யூசுப் நபி என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்க போய் முதல்ல மன்னர்கிட்ட அந்த பெண்களுடைய நிலைமை என்னன்னு கேளுங்க, நான் குற்றமற்றவன், இதை அந்த பெண்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் சிறையை ஏத்துக்கிட்ட, சிறை தண்டனை ஏத்துக்கிட்டேன்னா நான் ஏதோ குற்றம் செஞ்சுட்டு சிறை தண்டனை ஏத்துக்கல, அந்த பெண்களின் மீது தான் குற்றம். இதை அந்த பெண்கள் தங்களுடைய நாவினால் மன்னர் முன்னிலையிலே ஒத்துக்கொண்டால் தான், என்னுடைய கற்பொழுக்கத்தை சபையிலே அந்த பெண்கள் நிரூபித்தால் தான் நான் வெளியிலே வருவேன் என்று யூசுப் நபி அவங்க சொல்றாங்க. சொன்ன உடனே மன்னர் கூப்பிட்டு விசாரிக்கிறார். விசாரிச்ச உடனே அந்த பெண்கள் யூசுப் நபி அவர் மேல எந்த தப்பும் கிடையாது, அவர் எந்த தப்பையும் அவர் நினைக்கல, அவர் எந்த தப்பையும் நாடல அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்றாங்க. அவர்கள் சொன்ன உடனே அமைச்சருடைய மனைவி அவ இப்ப உண்மை தெளிவாயிடுச்சு, அவர் மேல எந்த தப்பும் கிடையாது, நான் தான் அவரை தப்புக்கு அழைச்சேன், அவர் தன்னை தற்காத்து கொண்டு அவர் உண்மையாளராகத்தான் இருந்தார் என்று அவர் மேல சர்டிபிகேட் கொடுக்கிறார். உடனே இந்த தகவல் யூசுப் நபிக்கு வந்த உடனே அவங்க அப்பதான் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே மன்னர் சொல்லுகிறார், அஸ்தக்லிசுஹு லினஃப்ஸி, அவரை நான் என்னுடைய பிரத்யேக தனியான ஒரு பிரத்யேக ஊழியராக நான் நியமித்துக் கொள்ளுகிறேன் என்று மன்னர் என்ன பண்றாருன்னா ஒரு பிஏவாக, தனக்கு நெருக்கமானவராக யூசுப் நபி அவர்களை ஆக்கிக் கொள்கிறார். யூசுப் நபி அந்த நாட்டினுடைய ஹசானாவை, பொருளாதாரத்தை பாதுகாக்கின்ற ஒரு பொறுப்பை கேட்கிறாங்க, அந்த பொறுப்பை வழங்குறாங்க. தனக்கு ஒரு திறமை இருக்கின்ற பொழுது அது சார்ந்த பொறுப்பை கேட்டு பெறுவதில் மார்க்கத்தில் என்ன கிடையாது, எந்த குற்றமும் கிடையாது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொருளாதாரம் சார்ந்துதான் ஏற்கனவே ஒரு வழிகாட்டலை மன்னருக்கு வழங்கினாங்க. அப்ப மன்னருக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன வழிகாட்டல், அந்த கனவு. பஞ்சமான நாட்கள் வரும் பொழுது, வறட்சியான நாட்கள் வரும் பொழுது எப்படியான பொருளாதார திட்டமிடணும், நம்முடைய நாட்டை எப்படி பாதுகாக்கணும், பசி பட்டினி ஏற்படாம எப்படி செய்யணும் அப்படிங்கறத யூசுப் நபி அவர்கள் விளக்கம் சொல்லியிருந்தாங்க. இதனால யூசுப் நபி அவர்களுக்கு இந்த பொருளாதாரம் சார்ந்த துறையை கொடுக்கலாம் என்று மன்னரும் கொடுக்கிறார். அங்கே நல்ல முறையில யூசுப் நபி அவர்கள் வாழுகிறார்கள், தன்னுடைய பொறுப்பை பேணி பாதுகாக்கின்றார்கள். யூசுப் நபி அவர்கள் அந்த கனவுக்கு விளக்கம் சொன்னதை போலவே
பஞ்சமான 7 ஆண்டுகள் வருகிறது. இந்த எகிப்தை தவிர சுற்றி இருந்த நாடுகளிலெல்லாம் வறுமை கோர தாண்டவம் ஆடுகிறது. கடுமையான முறையிலே வறுமை போட்டு வாட்டுகிறது. உணவு தட்டுப்பாடு ஏற்படுகிறது. எகிப்து மட்டும்தான் செழிப்பாக இருக்கிறது. ஏன்னா யூசுப் நபியினுடைய வழிகாட்டலின் அடிப்படையிலே சேமித்து வைத்த காரணத்தினால் மிகச் செழிப்பாக எகிப்து இருக்கிறது. சுற்றி இருந்த நாடுகள் எல்லாம் கையேந்தி கொண்டு எகிப்துக்கு வராங்க. அந்த நேரத்துல தான் யூசுப் நபியினுடைய சகோதரர்கள் மீண்டும் எகிப்துக்கு வராங்க. ஏன்னா அவங்களும் பக்கத்து நாடுகள் தானே. அங்கேயும் உணவு தட்டுப்பாடு வந்த உடனே எகிப்துல நிறைய சேமிப்பு இருக்குதா, அங்க போய் கேட்போம் சொல்லி யூசுப் நபியுடைய சகோதரர்கள் அங்கே என்ன பண்றாங்க, வராங்க. வந்த உடனே யூசுப் நபிக்கு ஆள் தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா யூசுப் நபி சிறுவர், அவங்க அப்பயே பெரிய வயது. அவர்களை பார்த்த உடனே யூசுப் நபிக்கு அடையாளம் தெரிஞ்சிடுச்சு. இவர் வளர்ந்துட்டார், யூசுப் நபி அவர்கள் வளர்ந்து விட்டார்கள். அதனால அவர்களுக்கு யூசுப் நபி அடையாளம் தெரியல. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய உதவிகளை கேட்கிறாங்க. அப்ப யூசுப் நபி அவர்கள் விசாரிக்கிறாங்க, அவங்களை பற்றி, அவங்களுடைய குடும்பத்தை பற்றி தெரியாததை போல விசாரிக்கிறாங்க. அப்ப விசாரிச்ச உடனே இவர்களுக்கு இன்னொரு சகோதரர் இருக்கிறார் என்பதை அந்த விசாரணையின் மூலம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஏற்கனவே யூசுப் நபிக்கு தெரியும் தனக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார். இவர்கள் 9 பேரு, இப்படி ஒரு குடும்பமாக நாம அங்க இருந்தோம், இதெல்லாம் யூசுப் நபிக்கு தெரியும். ஆனால் யாரோ மாதிரி காட்டிக்கிறாங்கல்ல, அதனால என்ன பண்றாங்கன்னா விசாரிச்சுட்டு உங்களுக்கு இன்னொரு சகோதரர் இருப்பாரு, அங்க வந்திருக்கிறது 9 பேர் தான். 9 பேர்ல யூசுப் நபி இன்னொரு ஆள் 10. அப்ப இவங்க இல்லாம இன்னொருத்தர் அங்க இருக்கிறார். அப்ப அவங்க இன்னொரு சகோதரர் உங்களுக்கு இருப்பாங்களே, அவரையும் நீங்க கூட்டிட்டு வாங்க, அவருக்கும் நான் உணவு தரேன், அப்ப இன்னும் நிறைய உணவு தரேன் அப்படின்னு யூசுப் நபி என்ன பண்றாங்க சொல்றாங்க. சொல்லிட்டு இவங்களும் போறாங்க. போயிட்டு தன்னுடைய தகப்பனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட போறாங்க. இந்த ஆட்கள் எல்லாம் போய் கேட்கிறாங்க, மன்னர் நாங்க போனோங்க, அங்க இருக்கிற அமைச்சர் ஒருத்தர் இவரையும் கூட்டிட்டு வந்தாதான், என்னுடைய சகோதரரையும் கூட்டிட்டு வந்தாதான் உணவு தருவேன்னு சொல்றாரு, அவரை கூட்டு போன நமக்கு எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும், எங்களுக்கு கொஞ்சம் அவரை அழைச்சிட்டு போக அனுமதி கொடுங்களேன் அப்படிங்கிறாரு. அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹல் ஆமனுக்கும் அலைஹி இல்லா கமா ஆமன்தும் அலா அஹீஹி மின் கபுல். இதுக்கு முன்னால யூசுப் விஷயத்துல இப்படிதான் உங்களை நான் நம்பினேன், அதே மாதிரி இப்ப நான் எப்படி உங்களை நம்புறது? இவருடைய சகோதரர் யூசுப், அவரையும் நீங்க அழைச்சிட்டு போனீங்க, கடைசியில் ஒரு சட்டையை தான் கொண்டு வந்தீங்க, இப்ப இவரை நீங்க கூட்டிட்டு போறோங்கிறீங்க, இவரை நான் எப்படி உங்களோட அனுப்பி வைக்கிறது? எந்த அடிப்படையில நான் உங்களை நம்புறது அப்படிங்கிறாங்க. அப்ப இவங்க ஏதோ பேசி பார்த்து, இல்ல போனா நமக்கு தானே உணவு கிடைக்கும், நமக்கு நிறைய உணவு தேவை இருக்குதுல, பஞ்சம் இருக்குதுல, பசி இருக்குதுல, இவர் அழைச்சிட்டு போனா இவருக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் தானே, அப்படி தரேன்னு சொல்றாங்களே, இல்லைன்னா எங்களுக்கு தரமாட்டேங்கிறாங்க, இவரை கூட்டிட்டு வரலைன்னா நமக்கு உணவே கிடைக்காது, எங்களுக்கு எப்படியாவது அனுப்புங்க அப்படின்னா எனக்கு சத்தியம் செய்யுங்க, இவரை கண்டிப்பா நாங்க அழைச்சிட்டு வருவோம், பாதுகாப்போம் அப்படின்னு எனக்கு சத்தியம் செஞ்சு கொடுங்கன்னு சொன்ன உடனே சத்தியம் செய்து கொடுத்து இவரை அழைச்சிட்டு போறாங்க. அழைத்துட்டு போன உடனே எகிப்துல யூசுப் நபியர்கள் திரும்ப பார்க்கிறாங்க. பார்த்தவுடன் இவருடைய சகோதரர் இருக்கிறாங்கல்ல, ஒரு தாய் மக்கள், இவருடைய சகோதரரை மட்டும் அழைத்து யூசுப் நபி சொல்றாங்க, நான் தான் உன்னுடைய சகோதரன் யூசுப், நீ கவலைப்படாத, இது நாள் வரை அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்ததை பத்தி நீ நினைக்காத. ஏன்னா அவங்க அவரையும் கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த ஆட்கள், அந்த பார்ட்டிகள் என்ன பண்றாங்கன்னா யூசுப் நபியே சித்திரவதை செய்ததை போல, யூசுப் நபியை கொடுமைப்படுத்தியதை போல அவரையும் கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. அதனாலதான் யூசுப் நபி சொல்றாங்க, அவங்க செஞ்சதுக்காக நீ வருத்தப்படாத, இனிமே ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் தான் உன்னுடைய சகோதரன், இப்ப என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு யூசுப் நபி என்ன பண்றாங்கன்னா ஒரு குவளை, அந்த அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு குவளையை எடுத்து தன்னுடைய சகோதரரும் அவங்களோட வந்தாங்கல்ல அவருடைய பையில போய் வச்சிடுறாரு. அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், இது போன்ற யுக்தியை அவருக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம், இது போன்ற யுக்தியை அவருக்கு நாம கற்றுக் கொடுத்தோம்னு அல்லாஹ் சொல்றான். இவருடைய பையில கொண்டு போய் வச்சிடுறாரு. வச்சுட்டு ஒரு அறிவிப்பாளரை கூப்பிட்டு, நீ அறிவிப்பு பண்ணு, மன்னருடைய குவளையை காணோம்னு நீ அறிவிப்பு பண்ணு அப்படின்னு சொல்லி அறிவிப்பு பண்றாரு. அவரை போய் அறிவிப்பு பண்ணி, எல்லாரும் யாரும் இங்க இருந்து வெளியே போக கூடாது, வந்த ஆட்கள் அங்கேயே நில்லு, எவனோ ஒருத்தன் திருடிட்டான், யாருன்னு செக் பண்ணணும், யாரு இங்கிருந்து வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லி அவரு அறிவு பண்றாரு. வந்த ஆட்களுக்கு ஒரே பதற்றமா போயிடுச்சு. இந்த யாக்கூப் நபியினுடைய பிள்ளைகள், இவருடைய சகோதரர்கள் இருந்தாங்கல்ல, அவர்களுக்கு ஒரே பதட்டம் ஆயிடுச்சு. என்னடா வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சா, யாரு பண்ணிருப்பான்னு தெரியாம இவங்களும் முழிக்கிறாங்க. முழிச்சிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, யார சொல்றீங்க, நாங்கெல்லாம் திருடர்கள் இல்லையே, திருடுறதுக்காக நாங்க வந்தோம், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஆதாரம் இருந்தா நிரூபிங்க அப்படின்னு சொன்ன உடனே யூசுப் நபி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப செக் பண்றதா இருந்தா வச்சது யூசுப் நபி தானே, வச்ச இடத்துலயே போய் எடுத்தா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும்.
வச்சது யூசுப் நபி, வச்ச இடத்துல டைரக்டா போய் எடுத்து என்ன பண்ணிடணும், சந்தேகம் வந்துடும். இப்ப யூசுப் நபி என்ன பண்றாங்கன்னா முதல்ல மற்றவர்களுடைய பையில என்ன பண்றாங்கன்னா தேடுற மாதிரி தேடுறாங்க. தேடிட்டு கடைசியா என்ன பண்றாங்கன்னா இவருடைய எங்க வச்சாங்களோ அங்க வந்து தேடுறாங்க. அப்ப இப்படி ஒரு யுக்தியை யூசுப் நபி அவர்கள் கையாண்ட உடனே கோலை கிடைத்து விட்டது, இவங்க தான் திருடர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க தான் திருடர்கள் சொன்ன உடனே அவங்கள பாருங்க, கூட்டிட்டு வந்தாங்கல்ல யாக்கூப் நபிட்ட எவ்வளவு கெஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்துட்டு அப்படியா தண்ணியா கழட்டி விடுறாங்க. ஏன்னா இவங்க வேறு தாய் மக்கள், அவர் வேறு தாய் மக்கள். உடனே அவர் யூசுப் நபியுடைய சகோதரன். உடனே அப்படியா இவர் திருடி இருக்கிறார்னா இவருடைய சகோதரன் இதுக்கு முன்னாடி திருடி இருப்பார். யார? யூசுப் நபியை. இவர் திருடர்னா இவருடைய சகோதரர் இதுக்கு முன்னாடி திருடி இருப்பார். ஏன்னா வம்புக்கே போகல, அவர் எங்கேயோ போய் எப்படியோ போய் அவருடைய ரூட்டே வேற ஆயிடுச்சு. உங்களுக்கு அவருக்கு தொடர்பே இல்லை, பல ஆண்டுகளாக தொடர்பே இல்லை. அப்படி இருந்து அந்த பொறாமை எண்ணம், பொறாமை வந்துருச்சுன்னா இப்படிதான், உள்ளுக்குள்ள குரோதம் வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த குரோதம் எப்படினாலும் பேச சொன்ன. இவர் திருடி இருக்கிறாருன்னா இவருடைய சகோதரருக்கு முன்னாடி திருடி இருப்பாரு, அவரும் திருடரா தான் இருந்திருப்பாரு. யூசுப் நபிக்கு கோபம். ஆனா இந்த நேரத்துல நம்ம கோபத்தை கக்கி விடக்கூடாது. கக்கி விட்டால் நம்முடைய குடும்பத்தோடு நம்ம இணையவே முடியாம போயிடும். அதனால உள்ளுக்குள்ளே என்ன பண்றாருன்னா மறைச்சுக்கிறார். மறைச்சிட்டு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, இது மாதிரி திருடிட்டா என்ன தண்டனை உங்க ஊர்ல நீங்க கொடுப்பீங்க? கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, அவரை கைது செஞ்சு வச்சுப்போம். அப்ப இவரை நாங்க கைது செஞ்சுட்டோம், நீங்க போங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு வெளவெளுத்து போகுது. நம்ம ஏற்கனவே சத்தியம் செஞ்சு கூட்டிட்டு வந்திருக்கிறோம். ஏற்கனவே யூசுப் விஷயத்துல நம்ம தகப்பனார்கிட்ட பெரிய ஒரு பழியை சுமந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப நாம இவரையும் விட்டுட்டு போனோம்னா நம்முடைய தகப்பனார் நம்மளை நம்பவே மாட்டாரு, ஏற்கனவே நம்பிக்கை இழந்து இருக்கிறாரு, அப்ப இன்னும் நம்ப மாட்டாரு, நாம என்ன பண்றதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ள மசூரா பண்றாங்க. அதுல ஒருவர் பெரியவர் மட்டும் என்ன பண்றாருன்னா, இனிமே நான் உங்களோட வரவே மாட்டேன், நீங்க போங்க, நான் இந்த இடத்தை விட்டு வர மாட்டேன். ஏன்னா இவரை கூட்டிட்டு போலன்னா நம்முடைய தகப்பனார் நம்ம மேல நம்பவே மாட்டார், நான் வரவே இல்லை, நீங்க போங்க, போய் நடந்த தகவலை சொல்லுங்க, வேணா ஊர் மக்கள்கிட்ட விசாரிச்சீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். இப்ப மத்தவங்க எல்லாம் போறாங்க, போய் தன்னுடைய தகப்பனார்ட்ட நடந்ததையெல்லாம் சொல்றாங்க. இது மாதிரி உங்க மகன் திருடிட்டாரு, அவர் திருடிட்டாருன்னு அவரை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கடுமையாக சொன்ன உடனே அப்போது யாக்கூப் நபி அவர்கள் அப்போதும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யூசுப் நபியை இவர்கள் கிணற்றில் தூக்கி வீசிவிட்டு வந்த சமயத்தில் எந்த வார்த்தையை சொன்னாரோ அதே வார்த்தையை யூசுப் நபியினுடைய சகோதரர் தன்னுடைய இன்னொரு மகனை இழந்திருக்கின்ற சூழ்நிலையிலேயும் சொல்லுகிறார். சவ்வளத்துலக்கும் அன்புசுக்கும் அம்ரன், உங்களுடைய உள்ளங்கள் ஏதோ ஒரு காரியத்தை அலங்கரித்து விட்டது, ஃபஸபுருன் ஜமீல், நான் அழகிய பொறுமையை மேற்கொள்கிறேன். யோசிச்சு பாருங்க, யூசுப் நபி விஷயத்தில் அவர்கள் அழகிய பொறுமை நான் மேற்கொள்கிறேன், அல்லாஹ்விடத்திலே நான் உதவி தேடுகிறேன் என்று சொன்ன வார்த்தைக்கு இன்னும் அவங்களுக்கு விடை கிடைக்கல. யூசுப் நபி வந்துட்டாரா? வரல, தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உயிரோடு இருக்கிறாருனாலே தெரியாது, உயிரோடு யூசுப் இருக்கிறாரா இல்லையா, உண்மையிலேயே ஓனாய் திண்டுடுச்சா இல்லையா, அவர் என்ன ஆனாரு, எதுவுமே யாக்கூப் நபிக்கு தெரியாது. அந்த நேரத்திலையும் சபுருன் ஜமீல், அல்லாஹ்விடத்திலே நான் அழகிய பொறுமையை மேற்கொண்டு உதவி தேடுகிறேன் என்று சொன்னார்கள். அந்த உதவி தேடியதற்கு இன்னும் விடை கிடைக்கல. ஆனாலும் இந்த மகன் காணாம போன உடனே அதே சொல்றார். அல்லாஹ் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை பாருங்க, ஈமானை பாருங்க. நான் ஒரு பிரார்த்தனை கேட்டுட்டேன் கிடைக்கலன்னு சொல்லி துவாவே செய்யாமல் எழுந்து போகக்கூடியவராக யாக்கூப் நபி இல்லை. நம்ம சில நேரங்களில் துவாவுல நிராசை அடையும். நிராசை அடைகிறதுனா அல்லாஹ் மேலே நம்பிக்கை இருக்கிறது கிடையாது. கேட்டுக்கிட்டே இருப்போம், கேட்போம், கேட்டது நடக்கலையா தொழுவோம், எழுந்து முடிச்சு போய்கிட்டே இருப்போம். ஏன்? அவ்வளவுதான், முடிஞ்சு. கேட்டு என்ன? இந்த எண்ணம் நம்ம இடத்துல வாயில் வார்த்தையில் வரவில்லை என்றாலும் நம்முடைய செயலிலே ஒரு அலுப்பு, ஒரு சோர்வு வருவதை பார்க்கலாம். ஆனா முதல்ல கேட்டதுக்கே பல ஆண்டுகள் உருண்டோடி விடை கிடைக்கவில்லை, மறுபடியும் அதே வார்த்தையை சொல்றார், நான் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்னை சோதிக்கிறான். எங்க இந்த இறைவன் இப்படியான ஒரு நிலையை ஏற்படுத்தி இருப்பதே எல்லோரையும் ஒன்று திரட்டுவதற்காகத்தான் இருக்கலாம் என்று அப்போதும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து அவர் மீண்டும் கவலைப்படுறார். யா சஃபாலா யூசுப், யூசுஃபின் மீது வந்திருக்கின்ற கவலையை இன்று கடுமையான முறையில் கவலை கொண்டு அவருடைய கண்கள் எல்லாம் அந்த கவலையினாலேயே பார்வையை இழந்து விடுகிறார். அந்த அளவுக்கு கவலை, அழுது 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 பார்வையை இழந்து விடுகிறார்.
அப்போ அந்த மற்ற மகன்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் எல்லாம் என்ன, ஏன் இப்படி எத்தனை வருஷம் ஆச்சு யூசுப் யூசுப் யூசுப்னு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் யூசுப் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க? வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் வளர்ந்து இளைஞர் ஆயிட்டாருன்னா எத்தனை வருஷம் ஓடி இருக்குன்னு பாருங்க. சிறுவராக இருந்தவர் இளைஞர் ஆயிட்டாருன்னா எத்தனை வருஷம் ஓடி இருக்கும்? அத்தனை வருஷம் ஆயிடுச்சு. நீங்க மட்டும் யூசுப் யூசுப்னு இன்னும் யூசுப் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், யாக்கூப் நபி அவர்கள், இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கவலையை, என்னுடைய சோகத்தை நான் முறையிடுவதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் தான். அல்லாஹ்விடத்துல தான் நான் முறையிடுவேன். எனக்கு இந்த உலகத்துல உங்களை நான் மகன்கள்கிட்ட முறையிட முடியுமா? அந்த மகன்கள் தான் தவறிழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, பொறாமை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. உலகத்தில் எனக்கென என்னுடைய கவலையை முறையிடுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் அல்லாஹ்விடத்தில் நான் முறையிடுவேன் என்று யாக்கூப் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு தன்னுடைய மகன்கள்கிட்ட சொல்றாங்க, போய் நீங்க தேடிட்டு எப்படியாவது எல்லாரையும் கூட்டிட்டு வரணுங்கிறாங்க. இவங்களும் என்ன பண்றாங்கன்னா போறாங்க. போயிட்டு திரும்ப எஜிப்துக்கு போயிட்டாங்க. எஜிப்துக்கு போன உடனே அவங்க எங்களுக்கு ரொம்ப பஞ்சம், என்ன பண்றாங்கன்னா அவர் எடுத்துட்டதை நியாயப்படுத்துகிற வகையில பேசிதான் ஆகணும், ஏன்னா கூட்டிட்டு போகணுமே, தகப்பனார் கூட்டிட்டு வர சொல்லிட்டாரு. அப்ப நாங்கள் ரொம்ப பஞ்சம், எங்க இடத்துல ஏதாவது உணவு கிடைக்குமானதான் உங்க ஊருக்கு வந்தோம் என்று இப்படி எல்லாம் பேசுறாங்க. அப்ப யூசுப் நபி அப்பதான் அறிவிக்கிறாங்க, ஹல் அலிம்தும் மா ஃபஅல்தும் யூசுஃப வ அஹீஹி, யூசுப் இடத்திலையும் அவருடைய சகோதரர் இடத்திலையும் நீங்கள் என்னவெல்லாம் செய்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, நீங்க தான் யூசுஃபா கேட்கிறாங்க எல்லாரும். நீங்க தான் யூசுஃபா? ஆமாம், நான் தான் யூசுப், இதோ இவர் என்னுடைய சகோதரர் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திய உடனே அவர்கள் அப்படியே மாறிவிடுகிறார்கள். அல்லாஹ் எங்களை விட உங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து விட்டான், யூசுஃபே உண்மை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து விட்டான், நல்ல நிலைமையிலே வைத்திருக்கிறான், உங்களிடத்தில் கையேந்துகிற நிலையில் நாங்கள் வந்து விட்டோம், உங்களை உயர்த்தி விட்டான், அல்லாஹ் உங்களுடைய தரஜாவை உங்களுடைய நிலையை உயர்த்தி இருக்கிறான் என்று அவர்கள் அப்போதுதான் தங்களுடைய தவறுகளை உணர்கிறார்கள். அப்ப யூசுப் நபி சொன்ன வார்த்தை எதிரிகளை கூட நடுநடுங்க வைத்து பலவீனப்படுத்தி உருக வைக்கின்ற ஒரு வார்த்தையை யூசுப் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், லா தஸீப அலைக்குமுல் யௌம், இன்றைக்கு உங்கள் மீது எந்த பழிவாங்கலும் இல்லை. எவ்வளவு பெரிய நிலையை யூசுப் நபி கடந்து வந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு பாலுங்கிணற்றுல தன்னந்தனியாக சிறுவராக பரிதவிச்சாங்க. ஒரு வியாபார கூட்டம் யாரென்று தெரியாத முகங்கள் எடுத்து செல்லுகின்ற பொழுது பரிதவிச்சாங்க. அடிமையாக விற்கப்படும் பொழுது உள்ளத்தால் ஒடுங்கி இருந்திருப்பார்கள். அமைச்சருடைய வீட்டில் இருக்கின்ற பொழுது வீட்டில் வளர்கிறார், செய்யாத குற்றத்திற்காக சிறை தண்டனையை பல ஆண்டுகள் அனுபவிக்கிறார். மீண்டும் இந்த சகோதரர்கள் திருடர்ந்து சொல்றாங்க. இதையெல்லாம் தாங்கி கொண்டவர் தன்னிடத்திலே அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக பழி வாங்கிடல, உங்கள் மீது எந்த பழிவாங்கலும் இல்லை, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்று அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக என்ன செய்யறாரு? துவா செய்யறார். துவா செஞ்சுட்டு போங்க, எல்லாத்தையும் நம்ம குடும்பத்தை எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க, தகப்பனாரு உங்க தாயாரு எல்லாரையும் என்ன பண்ணுங்க, போய் நம்முடைய குடும்பத்தை எல்லோரையும் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்ன உடனே அவங்க போய் அழைச்சிட்டு வராங்க. வருகின்ற பொழுது இவருடைய ஒரு சட்டையை கொடுத்து அனுப்புறாங்க. கொடுத்து அனுப்பி இதை நம்முடைய தகப்பனாரிடத்துல போடுங்க, அவருக்கு பார்வை வந்துவிடும் என்று அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதத்தை அங்கே செய்து காட்டுகிறார். அவர் மொத்தமாக குடும்பம் எஜிப்துக்கு வந்துட்டாங்க. இப்ப பனு இஸ்ரவேலர்கள் மொத்தமும் எங்க இருக்கிறாங்க? எஜிப்துக்கு வந்தாச்சு. வந்த உடனே தான் யாக்கூப் நபி இடத்துல யூசுப் நபி அவர்கள் சொல்லுகிறார், யா அபதி, எங்கே இந்த வரலாறு துவங்கியதோ அங்கே இந்த வரலாறை அல்லாஹ் முடிக்கிறான். யா அபதி, என்னுடைய தந்தையே, ஹாதா தஅவீலு ருயாய மின் கபில், இதற்கு முன்னால் நான் கண்ட கணவனுடைய விளக்கம் இதுதான். அவர் தந்தை தாயை அரியணையில ஏற்றுகிறார். பெற்றோரை என்ன பண்றாரு? அரியணையில ஏற்றுகிறார். அரியணையில ஏற்றியவுடன் இந்த மற்ற பிள்ளைகள் 12 பேரும் என்ன பண்றாங்கன்னா அவருக்கு என்ன செய்யறாங்க? பணியிறாங்க. அப்ப இந்த நிகழ்வை சொல்லிதான், இதுதான் நான் கண்ட கனவுக்கு விளக்கம், சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரம் எனக்கு பணிவதாக கண்டேன் என்று கண்டாரே. அப்ப 12 பிள்ளைகள்ல ஒருவர் யூசுப் நபி கழிச்சுட்டா மத்த 11 பிள்ளைகள், அதான் 11 நட்சத்திரம். சூரியன் சந்திரன் தாய் தகப்பனார் இவங்க எல்லாம் எனக்கு பணிவதாக, ஏன்னா நபி பணிதான் ஆகணும், பணிவதாக நான் கண்டேன். அந்த கனவுக்கான விளக்கம் இதுதான். அல்லாஹ் இந்த கனவை உண்மையாக்கி விட்டான். அல்லாஹ் எப்படி எனக்கு உதவி செஞ்சிருக்கிறான் நினைவு கூர்றார். அல்லாஹ் எப்படி எனக்கு உதவி இருக்கிறான் பாருங்க. தன்னுடைய தகப்பனார்ட்ட தெரிவிக்கிறார், கத் அஹ்ஸன பி இத அஹ்ரஜனி மின சிஜின், சிறையிலிருந்து இறைவன் தான் என்னை கொண்டு வந்தான். வஜாஅ பிக்கும் மினல் பது,
நம்முடைய ஊரிலிருந்து கிராமத்திலிருந்து உங்களை அல்லாஹ் இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். எனக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே ஷைத்தான் ஒரு பிரிவினையை ஏற்படுத்தியதற்கு பிறகு இப்படி நம்ம எல்லாம் அல்லாஹ் ஒன்று திரட்டி இருக்கிறான். அல்லாஹ் நுட்பமாக செயல்படக்கூடியவன். அல்லாஹ் எப்படி ஒரு திட்டத்தை தீட்டி இருக்கிறான்னு பாருங்க. இங்க இருந்து புறப்படுறாரு, வீசப்படுறாரு, விற்கப்படுகிறார். எகிப்திலே அவருக்குன்னு ஒரு இடம் கிடைக்குது. அதற்கு பிறகு சிறை செல்கிறார். அதற்கு பிறகு அமைச்சரவையில ஒரு பதவி கிடைக்கிறது, ஆட்சி அதிகாரம் கிடைக்கிறது. அதன் பிறகு இங்கிருந்து வந்தவங்க எல்லாம் அவரிடத்துல கையேந்தி அவருடைய சகோதரர்கள் எல்லாம் கேட்கிறாங்க. இதன் மூலம் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அல்லாஹ் இணைத்து விட்டான், நுட்பமாக அல்லாஹ் செயல்பட்டு இருக்கிறான் என்று தன்னுடைய பயணத்தை அந்த நேரத்திலே இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நினைவு கூர்ந்திருக்கிறார் என்பதை நாம பார்க்கிறோம். அப்ப இது எல்லாமே பனு இஸ்ரவேலர்கள் எகிப்துக்கு வந்த வரலாறு. கானான் தேசத்திலிருந்து எகிப்துக்கு பனு இஸ்ரவேலர்கள் வந்த வரலாறு இதுதான். இதுல யாக்கூப் நபி கொஞ்ச காலத்திலே என்ன செய்யறாங்கன்னா மரணிச்சிடறாங்க. அந்த மரணிக்கின்ற தருவாயிலே தன்னுடைய மகன்களை எல்லாம் அழைத்து அவர்கள் ஒரு உபதேசம் செய்யறாங்க. இன்னல்லாஹ இஸ்தஃபாலக்குமுத்தீன், அல்லாஹ் உங்களுக்கு மார்க்கத்தை தேர்வு செய்து விட்டான். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். பனு இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்ட கொள்கை என்ன? இஸ்லாம் தான். முஸ்லிம்களாகவே தவிர நீங்க மரணித்து விடாதீர்கள் தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இஸ்ராயேல் என்ன பண்றாரு? போதிக்கிறாரு. யூதத்தை போதிக்கவில்லை, கிறிஸ்தவத்தை போதிக்கவில்லை, ஓரிரை கொள்கையான இஸ்லாத்தை தான் அவர் போதித்திருக்கிறார். நீங்க முஸ்லிமாகத்தான் மரணிக்கணும்னு யாக்கூப் நபி இஸ்ராயேல் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறுதி தருவாயில போதித்திருக்கிறார் என்பதை நாம பார்க்கிறோம். அப்ப இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம் என்னன்னா, பொறுமைக்கு அல்லாஹ் தருகின்ற, சகிப்புத்தன்மைக்கு அல்லாஹ் தருகின்ற பரிசு என்பது அளப்பெரியது. யாக்கூப் நபியினுடைய பொறுமை ஒரு புறம் என்றால், தன்னுடைய ஒரு மகனை இழந்த சமயத்திலே அவர் மேற்கொண்ட பொறுமை, இரண்டாவது மகனையும் இழக்கிறார், அந்த நேரத்திலேயும் அவர் மேற்கொண்ட பொறுமை, அல்லாஹின் அருளிலே நிராசையடையாமல் இறைவனுடைய உதவியின் மீது ஆதரவு வைத்தவராக இருந்திருக்கிறார். அந்த நேரத்திலே இவர்கள் அனைவரையும் அல்லாஹ் அவருக்கு திருப்பி கொடுக்கிறார். இன்னொரு புறம் யூசுப் நபி அவர்கள் எங்கோ ஒரு தேசத்தில் பிறந்து இன்னொரு தேசத்துக்கு பயணப்பட்டு புறப்படுகிறார். சொந்த சகோதரர்களாலேயே விரட்டி அடிக்கப்படுகிறார், விற்கப்படுகிறார், அடிமையாக பயணிக்கிறார், அமைச்சர் சிறை வசத்தை அனுபவிக்கிறார். இதுல எல்லாம் பொறுமையாக மேற்கொண்டவருக்கு அல்லாஹ் அமைச்சரவையில இடம் கொடுக்கிறான், ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறான். அப்ப பொறுமைக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற பரிசு அளப்பெரியது. ஆனா பொறுமையா இருக்கணும், அவசரப்படக்கூடாது. ஒரு சோதனை வந்த உடனே வீழ்ந்து விடக்கூடாது, அடுத்த சோதனை வந்த உடனே நாம் திக்குமுக்காடி விடக்கூடாது. எத்தனை சோதனை வந்தாலும் பொறுமையாக அல்லாஹின் அருளிலே நிராசை அடையாமல் இருந்தால் இறைவன் எப்பேற்பட்ட நல்ல நிலையையும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவோம். பொருளாதார கஷ்டமா, குடும்பத்துல சந்தோஷம் இல்லையா, பிள்ளைகள் தருதலையா இருக்குதா, நமக்கு வாழ்க்கையில எத்தனை சோதனைகளை அடிக்கு மேல் அடியை நமக்கு அல்லாஹ் கொடுக்கலாம். பொருளாதார கஷ்டத்துல இருந்து மீண்டு வரலாம்னு நினைப்போம், திடீர்னு நோயா வீட்டுல வந்துகிட்டு இருக்கும். நம்ம சம்பாதிக்கிற பொருளாதாரம் எல்லாம் அந்த மருத்துவத்திற்கே செலவழிக்கிற மாதிரி இருக்கும். அதுல இருந்து மீண்டு வரலான்னு பார்த்தா பிள்ளையினால நமக்கு அடிமேல அடி விழுந்து வருந்தி இவனுடைய நிலை என்னவாக போகிறதோ என்று யோசிக்கக்கூடிய நிலை வந்துடும். இப்படி என்னதான் வந்தால் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் உதவுவான். அல்லாஹ்வுடைய வழியில இருக்கணும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டுடக்கூடாது, இறைவனின் மீது நம்பிக்கை இழந்துடக்கூடாது. அல்லாஹின் மார்க்கத்தை கடைபிடித்து அழகிய பொறுமையை மேற்கொண்டால் அல்லாஹ் அதற்கு தீர்வை கொடுப்பான் என்று இருந்தால் அந்த உதவியை அல்லாஹ் இந்த யூசுப் நபி அவர்களுடைய வரலாறின் மூலம் இறைவனுடைய உதவி இருக்கிறது என்ற நற்சான்றை பகர்கிறான். அப்ப இந்த வரலாறு எகிப்துல போய் முடியுது. இஸ்ரவேலர்களுடைய வரலாறு எங்க போய் முடியுது? எகிப்துல போய் முடியுது. இந்த எகிப்திலிருந்து அவர்களுடைய வரலாறு என்ன ஆனது என்பதிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அறிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.